தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதனை தற்போது பார்க்கலாம். விதி எண் 110 கீழ் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். பொதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வராத அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவிப்பது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் ஒரு நிகழ்வு. அந்த விதத்தில் இன்றைக்கும் பல்வேறு அறிவிப்புகளை அவர் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை தற்போது பார்க்கலாம். நான் உள்ளே வந்து கொண்டிருந்த போது மாண்புமிகு உறுப்பினர் பேசிக்கொண்டிருந்த போது தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என்ற ஒரு மாய தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த பார்க்கிறீர்கள் என்றார். அந்த மாய தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறீர்கள் என்ற சொற்றொடரை திரும்ப திரும்ப சொன்னார். நாங்கள் எந்த மாய தோற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, அதாவது மத்திய மின்சார குழுமம், தனது லோட் பேலன்ஸ் ஜெனரேஷன் ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு மின்சார உற்பத்தியில் உபரி மாநிலம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது இந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மைனாரிட்டி திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் எங்களது ஆட்சி காலத்தில் போடப்பட்டதாக அவர் சொல்லுகின்ற போது ஃபுட்பால் விளையாட தெரியாத ஒருவர் திரும்ப திரும்ப சேம் சைட் கோல் அடிப்பது போல் இருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ரங்கநாதன் அவர்கள் கொள்கை விளக்க குறிப்பை படித்திருந்தால் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா இல்லையா என்ற குழப்பம் வந்திருக்காது. பக்கம் 3 முதல் 4 வரை இப்பொழுது படிக்கிறேன். இது இன்றைக்கு வெளியிடப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பு. 2010ஆம் ஆண்டில் சராசரியாக ஒரு நாளைய மின்சார பயனீடு 200 மில்லியன் யூனிட் அளவாக இருந்தது. தற்போது 2016ஆம் ஆண்டில் 300 மில்லியன் யூனிட் அளவாக உயர்ந்துள்ளது. மேலும் 29/4/2016 அன்று தமிழ்நாடு உச்சக்கட்ட மின் தேவையான 15,343 மெகாவாட் அளவையும் மற்றும் உச்ச மின் பயனீட்டளவான 345.617 மில்லியன் யூனிட் பூர்த்தி செய்தது. இது தவிர மத்திய மின்சார ஆணையம் வெளியிட்டுள்ள மின் தேவை மின் உற்பத்தி சமன்பாட்டு அறிக்கையில் 2016-17ஆம் ஆண்டில் தமிழகம் 11,649 மில்லியன் யூனிட் அளவிற்கு கூடுதலாக உற்பத்தி செய்து மின்மிகை மாநிலமாக திகழும் என்று திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது.